செம்ம டயர்டாக இருக்கு. சேர்த்தா போய் ஒரு காஃபி எடுத்துக்கலாமோ? என்னது ஏதோ கேட்காம இருக்கு. என்னது இது மூஞ்சி மாதிரி இருக்கிற காஃபி? ஸோ அண்ணா உடனே பண்ண முடியாது. உன்னாலே தலையில கட்டி வச்சு போயிட்டாங்க. ஓ என் பொண்ணே போய் கொடுப்போம். ஜெரீஷ் தம்பி என்னடா பண்ணிருக்க? என்ன தம்பி ஆச்சு? எதுனா பேசிட்டு இருக்கலாம் தம்பி. டேய் நம்ம நேரத்துக்கு கலாச்சார தான் சீரியஸாக இருக்கலாம் போலடா. டேய் இல்லடா அவன் ஃபைனல்ஸில் செலக்ட் ஆகிறதுனால அவன் சரிடா அவனுக்கு ஃபோன் அடிச்சு பார்ப்போம் என்ன சொல்கிறேன்னு. டேய் என்னடா ஜெனிஸ் கால் பண்ணி அடிக்கவே மாட்டீங்களா? சரிடா நான் அவங்க அப்பா கூப்பிட்டு பார்த்தா உங்கள் அப்பாக்கே கால். ஹலோ ஹலோ அங்கிள். சொல்லு தம்பி. அங்கிள் ஜெனிஸ் இருக்கானா? இல்லை தம்பி அவன் வீட்டிலே இருக்கான். இது ரூமில் போய் கதவை சாத்திட்டான். சாப்பிடவும் இல்லை. என்ன பிரச்சனை தெரியல அவனுக்கு. இப்போ என்ன ஃபீல் பண்ணுறது? நீங்கள் வந்து அவனை சமாதானப்படுத்தீங்கன்னா நல்லா தான் நினைக்கிறேன். சரி அங்கிள் இப்போ வர மீட்டிங் கண்டினியூஸ் பண்ணுறேன். சரி சரி. வாங்க உள்ள வாங்க. அங்கிள் ஜெனிஸ் அங்கிள். தம்பி அவன் ரூமில் இருக்காங்க போய் பாரு. டேய் ஜெனிஸ் ஓ இப்போ பாரு நானே என்னடா ஆச்சு? கிரவுண்டுக்குள்ளே வர மாட்டேங்க. டேய் ஏன்டா நீங்க நேபர் அவ்வளோ பேசிக்கல. இப்போ என்னடா போடா. விட்றா ஃப்ரெண்ட்ஸ் தான்டா. என்னடா ஃப்ரெண்ட்ஸ்? டேய் பரவாயில்ல விட்றா. சரி நீங்கள் இவ்வளோ இப்படி இருக்கிற பார்த்தா இபிஎஸ் ஆடாவா அங்கே போயிட்டு இருக்கோம். உன் மைண்டு ஃபுல் ஸ்ட்ரெஸ்ஸே கம்ப்ளீட்டாக எல்லாம் போயிடலாம். சரி அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நீங்கள் கிளம்புங்க. ஒரு நாள் இபிஎஸ் ஆட உங்கள் வாழ்க்கையை ஒவ்வொரு மாதிரி லேட் பண்ணிட்டு பாரு. சரி ஆனால் ஒரே ஒரு நாள் மட்டும் தான் வருவேன். சரி ஓகே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மெய்ப்பனின் குரல். மெய்ப்பன் யாருன்னா இயேசு கிறிஸ்து தான் அவருடைய மெய்ப்பன். ஆட்டுக்குட்டிகள் யாருன்னா நம்ம தான் அவருடைய ஆட்டுக்குட்டிகள். மெய்ப்பனோட குரலை கேட்டு ஆட்டுக்குட்டிகள் எப்படி சேஃபாக இருக்கோ அந்த மாதிரி இயேசு கிறிஸ்துவோடைய குரலை கேட்டோம்னா நம்ம சேஃபாக இருக்கும். இல்லைன்னா தவறான வழியில் போய் நம்ம வாழ்க்கையே பெரிய பாரம்பரியில் போய் விடுறோம். ஓகேவா? சரி ஓகே நீ நல்லா இருந்துச்சாடா? நல்லா இருந்துச்சா? வீட்டுக்கு போகலாம். ஹலோ ஜெரி, என் சத்தம் கேட்குதா? இதுக்காகவே முதல் நாள் காத்துருக்கிறேன். நீங்கள் என்னை கூப்பிடுவேன். முதல் வாழ்க்கையில் நீங்கள் என்னை அலோவ் பண்ணாதான் உன்னை நான் நடத்த முடியும். இனிமேல் உன்னோட லைஃப் என் கையில் கொடுத்து உன்னோட ஃப்யூச்சர் நான் பார்த்துக்கிறேன். இந்த பைபிளை படி. இதுலேருந்து என்னோட சத்தம் டெய்லி உனக்கு கேட்கும். ஆனால் நீ டெய்லியும் படிக்கணும். உன்னோட கஷ்டங்கள் தோல்விகள் எல்லாத்தையும் என்கிட்ட ஒப்படைச்சு நான் பார்த்துக்கிறேன். அந்த ஃபியூச்சரை நான் நல்லபடியாக வழி நடத்தி கொண்டு போகிறேன். என் கண்களை உண்மையில் வைத்து உன்னை பாதுகாத்து
எவ்வளோ சந்தோஷமா இருக்குல்ல. ஜெரீஷ் வந்துட்டு கடவுளை ஏற்றுக்கிட்டான். இனிமேல் நமக்கு எந்த கவலையுமே இல்லை. அவன் ஃப்யூச்சர் பற்றி அவனே பார்த்துக்குவான். ஹலோ, கேக்குதா?